ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நீங்கள் வந்திருக்குது தமிழ் ட்ரிகர் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்லைன் பார்த்து தான் கன்ஃபார்ம் வந்திருப்பீங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த பிஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா போயா அடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போயா அடிக்கலாங்க. ஸோ போயான்றது ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நீங்கள் விளாட்றதை பொறுத்து தான், ஓகேயா. ஸோ நீங்கள் கவனத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எனிமியை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கஸ்டம் செட்டிங்ஸ், ஓகேவா. அந்த கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எனிமி வந்தவொடனே வேறு ஒரு இடத்த போய் டச் பண்ணுறது பார்த்திங்களா. ஸோ எல்லாேருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்கில் எப்படி வைக்கிறது, ஸோ இந்த கன் ஸ்கின் எப்படி வைக்கிறது அப்படின்றது அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டி ஆகிட்டு போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போயா அடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினோடனே மினி யூசி அப்படின்ற ஒரு கன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கன்று வந்து இறங்கும் போதே இருக்கும், அதாவது ஏர்லேருந்து வரும்போதே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம பக்கத்தில் என்ன ஒரு எனிமி இருந்தானா அடிச்சிடலாம். ஸோ உங்களோட லக் ஒருத்தர் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்க அந்த கன்னெல்லாம் பொறுக்கி ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் பிஆரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி கன்னை தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்எம்ஜி கன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுற மாதிரிங்க. ஸோ எஸ்எம்ஜி கன் அப்படின்னாலே அந்த MP40 உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லி ஃபோட்டோ காமிச்சிடும், உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு இல்லை, எப்படியோ ஃபோட்டோ காமிச்சிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி, AR ஆமோ, அதுக்கப்புறம் SG ஆமோலாம் நிறைய இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா SMG, SG, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா AR ஆமோ. ஸோ அந்தந்த ஆமோக்கு தகுந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம SMG கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருந்தாலும் அடிக்க முடியும், தூரம் மீடியமாக இருந்தால் வந்து அடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா SMG கன்று. ஸோ ஷார்ட் கன்னா ஷார்ட்டில் இருந்தால் வந்து செம்ம டேமேஜ் கொடுக்கும், ஆனால் லாங்கில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேமேஜ் கொடுக்காது. ஸோ AR ஆமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ரேஞ்சுங்க. ஸோ அது கன்னை பொறுத்த மாதிரி இது ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் AWM எடுத்துட்டீங்க அப்படின்னா AWM வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகும். அது வந்து பார்த்திங்கன்னா 4x ஸ்கோப்பா 8x ஸ்கோப்புங்க அது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா AWM ஒரு ஷாட் வச்சாலே எனிமி எந்த ஹெல்மெட்டு லெவல் 5 ஹெல்மெட் போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மண்டை கிஞ்சி அவன் காலியாகும். ஸோ நீங்கள் ஹெட்ஷாட் வச்சிங்க அப்படின்னா AWMல. ஸோ AWM வந்து பார்த்திங்கன்னா விளையாட கற்றுக்கங்க. ஸோ அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஷாட், அதாவது M1887. ஸோ பிஆருக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா M1887 உட்பீக்கருங்க. ஸோ அந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஷார்ட் ரேஞ்சு வராது அப்படின்னா ஸோ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா UMP அப்படின்னா M4A1 AK47. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நான் சொல்கிறத விட நீங்களே உங்கள் கேம் பிளே ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்கு நீங்களே ஒரு கன்னை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கேமுக்குள்ளே போகிறீங்க, எனக்கு இந்த கன் எடுத்தால் தான் ஆட வருது அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அப்படியே இந்த கன்னு கிடச்சிச்சுன்னா எனக்கு மார்க் பண்ணுறா அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே போனோன்னே நமக்கு எந்த கன் சூட் ஆகுதோ அந்த கன் எடுத்துக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மிட் ரேஞ்ச் இருக்கணும், லாங் ரேஞ்ச் இருக்கணும். கன்ஃபார்ம் லாங் ரேஞ்ச் ஒன்று இருந்தே ஆகணும். நீங்கள் ஜோன் கொஞ்சம் சிங்கானோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடத்த மாற்றிக்கலாம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்கலாம், இல்லை ரெண்டுமே மிட் ரேஞ்சு கூட வச்சுக்கலாம். ஸோ அது ஆனால் கேம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் போனோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சு கன் கன்ஃபார்ம் அவசியமாக தேவைப்படும். ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் சோலோவாக விளையாட போகிறீங்கன்னா, ஸோ டீம்மேட்ஸோடு விளையாட போகிறீங்கன்னா நீங்கள் டீம்மேட்ஸோடையே இருந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு ஸோ ஜாலியாக இருப்பீங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான கன்லாம் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ கேரக்டர்கள் ஒரு நல்ல கேரக்டர் ஸ்கில்லாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தான் சூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் கேரக்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பிஆர் ப்ளே பண்ணுறது தான் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலோக் வச்சுக்கலாம், கேரக்டர் வச்சுக்கலாம், அந்த சிலந்தி மாதிரி ஓடுமே ஸ்பைடர், ஸோ அந்த கேரக்டர் கூட வச்சுக்கலாம், இல்லை சாண்டனியோ வச்சுக்கலாம். அதான் அந்த
நம்மள மாதிரியே இன்னொரு க்ளோன் போவோமே, ஸோ அது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாமே அது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குங்க. ஸோ விளையாடுறது தான் கேமு. ஸோ நிறைய கேம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்க்கான இதுவை பார்ப்போம். ஸோ சிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை, நீங்களே அடிப்பீங்க. 4 மேட்ச் தானே, நீங்களே அடித்து போயிடுவீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரே இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது சேனலுங்க. ஸோ இந்த புது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் வீடியோ. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் முதல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறது யூடியூப்பில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மொத்தமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆளில் போட்டு வச்சுக்கிறது. ஸோ அவ்வளோதான் உங்களோட வேலையை. ஓகேங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.